நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா. ஸ்பெஷல் பார்ட்னர் பாஷ்யம், கிரவுன் ரெசிடென்ஸ் கோயம்பேடு, கோ-பிரஸ்டட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸ் மற்றும் திருமண சீர்வரிசை பொருட்கள் வாங்க 90 ஆண்டு பாரம்பரியமிக்க எம்ஏ எத்திராஜல் நாயுடு, பாரிஸ், சென்னை. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை. ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழல்ல கூட்டு குடும்பமாக இருந்த பொழுது குழந்தை யாரால் வளர்க்கப்படுகிறதுன்னு தெரியாமையே மிக சிறந்த நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு தாத்தாவாலையும் அத்தையாலையும் பாட்டியாலையும் பல நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரர்களாலையும் வளர்க்கப்பட்டுச்சு. அதன் பிறகு உடன் பிறந்தவர்கள் சிப்ளிங்ஸ் நிறைய இருக்கும்போது மூத்த பிள்ளை தான் அடுத்த பிள்ளையை வளர்க்குது. அது ஒரு காலகட்டத்தில் ஒற்றை பிள்ளைகளா 2 பிள்ளைகளா போகும் பொழுது தாய் தந்தை இருவரும் பெற்றோரின் பங்கு பெரிய பங்காயிருது குழந்தை வளர்ப்புல. ஆனா இன்றைய சூழல்ல பெற்றோர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அப்படி ஒன்றும் அந்த பிடிக்காத திருமணத்தை வச்சு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவரவர் பாதைக்கு திரும்பிடுவோன்னு கணவனோ மனைவியோ பிரிகிறார்கள். ஆனா பிள்ளை என்பது கணவனிடமோ மனைவியிடமோ அப்பாவிடமோ அம்மாவிடமோ வந்து தங்கி விடுகிறது. அப்ப இன்றைய சூழல்ல அது ஒரு தவிர்க்க முடியாத அம்சமா இருக்கு. சிங்கிள் பேரண்டிங்கிறது, ஒற்றை பெற்றோர் என்பது. அது அப்பா மட்டும் வளர்க்கிறாரா அம்மா மட்டும் வளர்க்குறா முக்கியம் இல்லை. ஆனா அப்பா மட்டும் வளர்த்தா அவரே அம்மாவாகவும் இருக்க வேண்டியது இருக்கு, அம்மா மட்டும் வளர்த்தா அவர்களே அப்பாவாகவும் இருக்க வேண்டியது. இன்னைக்கு இது ஒரு கட்டாய சூழல் ஆயிருச்சு. அதை ரொம்ப பெரிய விஷயம் இந்த சமூகம் மட்டுமில்ல, அந்த பிள்ளைகள் ஒப்புக்கொள்ளுது. அதை ஆமா நமக்கு சிங்கிள் பேரண்ட் தான் அப்படி. அதனாலதான் இன்னைக்கு தமிழா நாங்க பேச நினைச்சது ஒற்றை பெற்றோர்களும் அவர்களின் பிள்ளைகளும்னு பேச நினைச்சோம். இப்ப இந்த ஒற்றை பெற்றோர்கள்னு நீங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா சிறப்பா நடத்துறீங்க, அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கு, எல்லாம் சிறப்பு. ஆனா நீங்க ஒரு ஒற்றை பெற்றோர் அந்த பிள்ளை வளர்க்க ஆரம்பிச்சது இருக்குல்ல, அது எப்ப? என் பேர் மெர்சி. 12 வருஷமா என் பிள்ளைங்களை நான் தனியா தான் சார் வளர்க்குறேன். இப்ப வயசு பெரியவளுக்கு 19 வயசு ஆகுது. ஓகே, 12 வருஷமா நான் தனியா இருந்து தான் என் பிள்ளைங்களை நான் வளர்க்குறேன் சார். ஓகே. என் பேர் சந்தியா. என் குழந்தைக்கு 1.25 வயசுல தனியா வந்தேன். இப்ப 10 வயசு ஆகுது. சிங்கிள் பேரண்டிங்கா தான் இருக்கேன். ஓகே. நான் ரூபி. அவனுக்கு 2.5 வயசு இருக்கும் போது நாங்க பிரிஞ்சோம். ஸோ இப்போ 5.5 இயர்ஸ் ஆகுது தனியா இருக்கேன். ஓகே. நான் உஷா. 12 வருஷம் ஆச்சு. அவன் எனக்கு இப்ப 25 வயசு ஆகுது. ஓகே. சிறு பிள்ளைகளை விட்டு போயிட்டாங்க வீட்டுக்காரம்மா. நான் தான் பராமரிச்சு கொண்டு வந்தேன். சிறு வயது பிள்ளைகள் எத்தனை வயசு இருக்கும்? 3 வயசு பிள்ளைகளே போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? இந்த பொண்ணு 3 வயசு, அதுக்கு இப்ப 30 வயசு ஆக போகுது. அது 3 பொண்ணு, 2 பொண்ணு ஒரு பையன். 3மே நான் தான் பராமரிச்சேன். எனக்கு வேற உதவி கிடையாது, அக்கப்பக்கம் ஆளுங்க கிடையாது. ஒரே ஆள் உழைப்பு, ஒரே ஆள் தான் ஒண்ணு. இதான் மூத்த பொண்ணு. இது இளைய பொண்ணு. மூத்த பொண்ணு ஒண்ணு, நடுவில் பையன், இது கடைசி பொண்ணு. அதனால இந்த பிள்ளைகளை பராமரிச்சு நான் ஒரே ஆள், வேற யாரும் எனக்கு உதவி கிடையாது. மூத்த பிள்ளைக்கு 7 நான் வீட்டு கட்டி கொடுத்தேன். இதுக்கு இதுக்கு தான் ஒன்றும் கொடுக்கல, அப்படியே இருக்குது. பையனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு. அவனுக்கு ஒரு 2 ஆண் பொண்ணு ஒன்று இருக்கு, மூத்ததுக்கு ஆண் பொண்ணு இருக்கு. பிள்ளைகள்னா உயிரா இருந்துச்சு. அதனால இப்போ அங்கன்னு போக வந்து அங்கே இப்போ தனியாக நான் பாட்டுக்கு இருக்கிறேன். ஓகே. என் பேர் பாரதி. நான் 8 வருஷமா என் பசங்களை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என் பையனுக்கு 15 வயசு ஆக போகுது, பொண்ணுக்கு 17 வயசு ஆக போகுது. ஓகே. என் பேர் சவிதா. என் பொண்ணுக்கு 9 வயசு ஆகுது. இப்போ லாஸ்ட் 2018ல இருந்து சிங்கிள் பேரண்டா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே அவளுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய பேர் கண்ணன். அவளுக்கு அவங்க அம்மா காலமாகும் போது ஒரு 6 வயது இருக்கும். எத்தனை வருஷம்? 6 ஆண்டுகளா அவங்க என்னுடைய. ஓகே. யாரு 6 வருஷமா சிங்கிள் பேரண்டிங்? ஆமா. ஓகே. நான் சத்யா சார். நான் மேரேஜ் ஆகி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமே தெரிஞ்சிருச்சு நம்ம இப்படிதான் இருக்க போறோம்னு. அபிஷியலா இப்ப 3 இயர்ஸா சிங்கிள் பேரண்டா இருக்கேன். ஓகே. அதுக்கு முன்னாடி சிங்கிள் பேரண்ட் தான் நீங்க? இல்ல, அப்பா ஹஸ்பண்டோட தான் இருந்தோம். அப்பயே தெரிஞ்சிருச்சு அவரால நமக்கு யூஸ் இல்ல, நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு. 3 இயர்ஸ். ஆமா சார். ஓகே. கீழ அவங்ககிட்ட. என் பேரு வர்ணிகா சார். என் குழந்தைய நான் 10 மாசத்துல இருந்தே தனியாளா தான் வளர்த்துட்டு இருக்கேன். இப்ப அவளுக்கு 12 வயசு. நான் ராஜராஜேஸ்வரி. என்னோட பொண்ணுக்கு இப்போ 15 இயர்ஸ் ஆகுது. என்னோட பையன் 6 மந்த்ஸ் வயிற்றுல இருக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க. ஸோ 13 இயர்ஸா நான் வளர்த்துட்டு இருக்கேன், சிங்கிள் பேரண்ட். ஓகே. பேர் மீனா. எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. 9 வருஷமா அவர் இல்லை என் கூட. 9 வருஷம் சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க. ஓகே. என் பேர் விஜயலட்சுமிங்க. என் பொண்ணு என் பையன் 2 பேர் இருக்கிறாங்க. காலமெல்லாம் நான் தான் வளர்த்திட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் இருந்தாலும் ஒன்றும் இது இல்லை. பெரிய பையன் மூத்தவரா பொண்ணு மூத்தவரா? பையன் மூத்தது. எத்தனை வருஷமா? 30 வருஷமா. 30 வயசு ஆகுது பையனுக்கு. 30 வருஷமா நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. என்னோட பேர் ஸ்ரீஜா. எனக்கு ஒரு பையன் இருக்கான். பையனுக்கு 22 வயசு, பொண்ணு 20 வயசு. என் பையன் பிறந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனையில் தான் இருந்தது. பாப்பா 9 மாதம் வயிற்றுல இருக்கும்போது அவருக்கு எனக்கும் நிறைய பிரச்சனை. அப்போவே நாங்கள் பிரிஞ்சிட்டோம்.
அது பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருந்தது. அப்புறம் 2.5 வயசுல குழந்தைங்கள ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அதோட நான் சிங்கிள் பேரண்ட்ஸ் அதான் கஷ்டப்பட்டு ஒரு 2 வருஷத்தில் ஹாஸ்டல்லேருந்தும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 2 பேரையும் வளர்த்துருக்கேன். ஒரு 18 வருஷமாக நான் தனிப்பட்ட முறையில் தான் வளர்க்குறேன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் பாலகிருஷ்ணன். 8 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நான் என் பிள்ளைய நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒற்றை பெற்றோர்களா பிள்ளை வளர்ப்பதில் உள்ள சிரமங்களை சொல்லலாம் கூட எத்தனை வருஷமானு சொன்னாங்க. இப்போ இதில் இருக்கிறதுல நீங்கள் கிட்டத்தட்ட வந்து அப்பா ஒரு 28 வருஷமா உங்களை தனியாக வளர்த்தேன்னு சொன்னார். நம்ம வந்து பெற்றோரா அப்பா அம்மா 2 பேர்ல அப்பா மட்டும் தான் நம்மளை வளர்க்குறாரு அப்படின்னு தெரிய வந்துச்சு இல்லையா? உங்களுக்கு எந்த வயசுல தெரிய வந்துச்சு? அக்காவோட டெலிவரி டைம் நாங்கள் யோசித்தோம். அந்த டைம் வந்துட்டு ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பேரண்ட் அம்மாவோட வரும்போது நான் அக்காவுக்கு வந்து நான் கூட போயிருந்தேன். அப்போ வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. திட்ட ஆரம்பிச்சோடனே பெரியவங்க தான் உள்ளக்க வரணும், நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் வெளியில் போங்க. அப்போ வந்து இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்த ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நீங்கள் வெளியில் நில்லுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா உள்ளே போனதுக்கப்புறம் தான் 2 பேருமே ரொம்ப அழுதோம். அந்த டைம் அக்காவும் நானும் ரொம்ப அழுதோம். ரொம்ப மிஸ் பண்ணோம். அந்த டைமில் ரொம்ப யோசிச்சது அந்த டைம் தான். அம்மா இருந்திருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி யாரோட தேவையும் இருந்திருக்காது. இப்போ அப்பா இல்லாமல் கூட நம்ம வளர்ந்துடலாம். ஆனால் அம்மா இல்லாமல் வந்துட்டு வளர்றது எவ்வளோ கஷ்டன்றது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே எதுனா ஒரு சண்டை அந்த மாதிரினா கூட இப்போ அம்மா இருந்தால் என்ன நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாமே. இப்போ அப்பா இருந்தானா அப்பாட்ட போய் நம்ம என்ன பேசுறது? அப்பாட்ட என்ன சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? அவர் ஆம்பளையாளு ரொம்ப சைலண்ட்டு. அக்கா வீட்டில் எதனா பிரச்சனைன்னு சொல்லி அக்கா ஃபோன் பண்ணாலுமே குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணக்கூடாது. கோச் நிறைய வாட்டி வந்திருக்குது அக்கா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்திருக்குது. அப்போ வந்து வரும்போதே சொல்லுவாங்க, அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே சுருங்கிடும் அப்பாவுக்கு. அப்போ வந்து சொல்லுவாங்க குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், இப்போ பொம்பளையாள் இருந்தால் கூட்டு போய் பேசுவாங்க, நான் வந்து என்ன பேசுறது, நான் வந்து மல்லு கட்ட முடியுமா, சண்டை போட முடியுமா அப்படின்ற மாதிரி இப்படியே சொல்லி சொல்லி இது பண்ணுவாங்க. வீட்டுக்காரோட கோச்சிட்டு வந்தா நீங்க வந்து உடனே திருப்பி அனுப்புறதெல்லாம் குறியா இருப்பீங்களாவே? பிள்ளைகள் பிறந்தால் வரக்கூடாது, அவங்கவுங்க இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருந்து வந்துட்டாலும் அது நல்லா இருக்காது. பார்க்குற ஒரு மாதிரியா பேசுவாங்க. பிள்ளைங்க அவங்கவுங்க இடத்துல இருந்தால் அடிச்சா முடிச்சா அவங்க இடத்துல இருந்தால் அது ஒரு மாதிரியா இருக்கும். வர்றது பெரியார் எங்க கூட்டு வரது பெரியார், கோச்சு வரது பெரியார், வந்துட்டா திரும்ப அங்கே போகணும்ல. அது கரெக்ட் தான். அதாவது அவர் சொல்றது அவர் பக்கம் இருந்து யோசிக்கிறது கரெக்ட். நம்ம இருந்து நாங்க யோசிக்கிறது வந்து இதே அம்மாவா இருந்தா வாடி என்னன்னு கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லி கிளம்பி கூட்டிட்டு வருவாங்க. மாமியார்கிட்டயோ இல்ல வீட்டுக்காரர்கிட்டயோ வந்து பேசுவாங்க. இப்ப அப்பாவா இருக்க கண்டு யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமே நம்ம சொல்லும் போது வந்துட்டு பயங்கரமா யோசிப்பாங்க. இந்த டைம்ல ஒரு சில விஷயங்கள் டைம்ல வந்து நாங்க ரொம்பவே அம்மாவை வந்து மிஸ் பண்ணிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே, அவர்கிட்ட அவங்க வந்து இந்த அம்மாவை நான் அவ்வளவு மிஸ் பண்ணிக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிங்கிள் பேரண்ட்டுக்கா எனக்கு அப்பா மட்டும் தான் இருந்தாரு, பகிர முடியல ஒரு பெண்ணா. நீங்க ஒரு ஆணா வந்து ஒரு அம்மாவாலே வளர்க்கப்பட்டவர் இல்லையா? ஆமா சார். உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்படுற குழந்தை தெரிய வந்த பொழுது நீங்க என்ன செய்ய? ஆக்சுவலி வந்து 2010 தான் அந்த அப்பா வந்து பெட்ரிட்டன் ஆனாரு. 2 இயர்ஸ் வந்து ஃபுல் கோமால இருந்தாரு. ஸோ அப்பத்துலேருந்தே வந்து இன்ஃபேக்ட் ஒரு டிஃபேக்டோ சிங்கிள் மதராக தான் இருந்தாங்க எங்கள் அம்மா. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து எங்கள் அப்பா இருந்தார். அப்போ தான் வந்து லைக் எங்கள் வீட்டை பொறுத்திருக்கு அப்படின்னா அப்பா தான் எல்லாம் பார்த்துப்பாரு. படிப்பு எல்லாமே அவர் தான் முன்னே நடப்பார். எங்கள் அம்மா பின்னாடி தான் நிற்பாங்க. எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டோட்டலாக வந்து அவங்க தான் எல்லாத்துக்கும் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஸ்கூல் காலேஜ் அக்கா காலேஜில் என் ஸ்கூலுக்குலாம் வரும்போது அவங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க, அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, டீச்சர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்னு கூட தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் வந்து நான் தான் பேசுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் டைமில் கூட என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. அப்போ கூட வருவாங்க வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் தான் பேசுவேன். அவங்க காலேஜில் பேசுவேன், இந்த மாதிரி பிரச்சனை சார் நான் கேட்டுக்கிறேன் சார் அப்படி சொல்லுவாங்க. அவங்க சைலண்டாக அப்படி உட்காந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், லைக் மற்ற பேரண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க, அவங்களோட பசங்களுக்காக பேசுகிறாங்க, நீங்கள் பேச மாட்டீங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த டைமில். பட் இப்போ வந்து ரொம்ப நல்லா வந்துட்டாங்க. அப்படி நீங்க உணர்ந்துருக்கீங்களா அதை அவர் சொல்றத? கண்டிப்பா சார். நிறைய விஷயத்துல அந்த அந்த அவர் இருக்கும்போது இருந்த சோசியல் ஸ்டேட்டஸ் இப்ப இல்ல. நிறைய விஷயத்துல நம்ம இக்னோர் பண்றாங்க. அடுத்து என் பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு எங்களுடைய இது கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மெயினா வந்து இந்த வீடு வாடகை எடுக்கிறது வந்து ரொம்ப அப்பா இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க யாரும். மெயின் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பையன் சம்பாதிக்கிறானா நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மாதிரி வீடு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சொசைட்டில. வேற எது இப்ப சொல்றாங்க இல்ல, இது போல வீடு கிடைக்கிற ரொம்ப சிரமம். அது ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் ஒரு சிங்கிள் பேரண்டிங்ல. கண்டிப்பா அதே போல வேற என்ன சிக்கலை சந்திச்சிருக்கீங்க சிங்கிள் பேரண்ட்? இது போல ரொம்ப அடிப்படை பிரச்சனைகளை கேட்கிறேன். எங்க நம்ம போனாலுமே சிங்கிள் பேரண்ட் தெரிஞ்சிடும்னா நம்மள அவங்க ஹேண்டில் பண்ற விதம் நிறையா
அது மேலா இருக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைகள் தெரியறது இல்லை வெளில. அஸ் அ ஃபீமேலா நம்ம எங்க ஒர்க்குக்கு போனாலுமே இன்கேஸ் நம்ம ரிவீல் பண்ணலை, நம்ம சைலண்டா இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில சிங்கிள் பேரண்ட் இவங்க சிங்கிள் மதர் அப்படின்னு தெரிய வந்தா நம்மள அவங்க பார்க்குற கண்ணோட்டமும் சரி, நம்மள அவங்க யூஸ் பண்ணிக்கிற விதமும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பின் பாயிண்டிங் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்யூஸ் பண்ண முடியுமாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை மீறி வந்து வெளில வருதுங்கிறது இட்ஸ் பிக் டாஸ்க். கேரக்டர் அசாசினேஷன் சார். நம்ம வீட்டில் நம்ம 9 மணிக்கு வேலையை முடிச்சு வருவோம், 10 மணிக்கு வேலையை முடிச்சு வருவோம். நம்ம போய் நம்ம வீட்டு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ஜன்னல் திறப்பாங்க. கீழ் வீட்டுல 3 பேர் தானே இருக்காங்க, முன்னாடி வீட்டுல 2 பேர் தான் இருக்காங்க. புதுசா யாரோ ஒரு ஆள் உள்ள போது, மாடி வீட்டுல அவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க. எங்க போகுது, அந்த வீட்டுக்கு யார் போறா, யாரு வரா, எத்தனை மணிக்கு வரான், எத்தனை மணிக்கு போறான். ஆதார் கார்டுல கூட அவ்வளவு டீடைல்ஸ் இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லா டீடைல்ஸ் இருக்கும் நம்மளை பத்தி. அவ்வளோ கியூரியஸா நம்மளை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம குழந்தைய ஒரு விதத்துல நம்ம ஏதாவது மொட்டை மாட்டில வச்சு துணி கிணி காய போடும்போது குழந்தை ஏதாவது மிரட்டுறோன்னு வைங்களேன், ஒரு புள்ளைய வளர்க்க தெரிதா பாரு, இதே அப்ப இருந்தா இப்படி நடக்குமா, எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. ஃபேமிலிலயும் சொல்லுவாங்க, வெளியிலயுமே சொல்லுவாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கல, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நம்ம எப்படி வளர்க்குறோன்ற பேட்டர்ன் நமக்கு தான் தெரியும். ஆனா திடீர்னு சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து மூக்கு நுழைச்சு இதைத்தான் காரணமா சொல்லுவாங்க. இதனாலதான் இப்படி, இதனாலதான் இப்படி, இதுக்குதான் சொல்றது அப்பா வேணும்னு, இதுக்குதான் சொல்றது அம்மா வேணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல என்னென்னலாம் போதோ அது எல்லாத்தையும் தூக்கி நம்ம மேல டம்ப் பண்ணுவாங்க. மெயினா கேரக்டர் அசாசினேஷன் சார். பீயிங் அ ஃபீமேல் எங்க போனாலும் சரி, அது எந்த ஃபீல்ட்ல போனாலுமே சரி, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து மேடம் பேசணும், அடுத்த நாள் ஹே ரூபி எப்படி இருக்கீங்க, வாங்க பையங்க, அவங்க கேட்குற விதமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதேதான் பக்கத்து வீட்டில் வேலை செய்யற இடத்துல இது ஒரு பெரிய ப்ராப்ளம். லைக் மேம் சைட் வீடு கிடைக்கிறது. இப்போ நான் ஒரு வீட்டில் சூப்பரா லீஸ்ல உட்காந்துருக்கேன், அவர் இப்போ காலி பண்ண சொல்றாரு. அடுத்து எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, வாடகைக்கு தான் யாரையாவது கூட்டு போகணும் போல, கூட வாங்க நடிச்சு வீடு கீழே எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு. மேடம் சொன்ன மாதிரி அவங்க சிங்கிள் பேரண்ட்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஓகே இவங்க சிங்கிள் மதர், இவங்க கிட்ட நம்ம நிறைய வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்டன் தலையில தூக்கி போடுவாங்க. நம்ம வந்து வேற வழி இல்ல, வேலையை கூடுதலா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து வேலை தான் முக்கியம், இதை விட்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற ஆள் இல்ல, கட்டாயம் விட்டு போக முடியாது அவங்களுக்கு தெரியும். அதனால வந்துட்டு பேர்டன் நிறைய தூக்கி போடுவாங்க தலையில. சரி, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், இன்னொரு பொண்ணு கையில இருக்கா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, பிகாம் படிக்கிறா. ஓகே. வீடு வீடு பார்க்க போனோம்னா அந்த பிள்ளைக்கும் நான் தான் பாதுகாப்பு. நான் வீட்டு வேலை தான் சார் செய்யறேன். வீட்டு வேலை செய்யறதுக்கு எப்படியும் 2 hour ஆகும் நான் போய் அங்கே வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு. அதுக்கு பிள்ளைய தனியாக விட்டு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கும். முக்கியமா ஹவுஸ் ஓனரே சரியில்லை, அப்புறம் எப்படி நான் பாப்பால விட்டுட்டு போக முடியும்? ஹஸ்பண்ட் இல்ல, பொட்டை பிள்ளைய வச்சிருக்கா கூட அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அவங்க சொன்ன மாதிரி பார்வைங்க சரி கிடையாது. பார்வை சரியா இருக்கு, பார்வையெல்லாம் சரியில்லை. என்னம்மா இப்பதான் வந்தியா, எப்போ வேலைக்கு போவ, என்ன ஏது, அப்படி அக்கறையா இருக்கிற மாதிரி விசாரிக்கிறது. வீட்டுல அவங்க ஒய்ஃப் யாருன்னா வீட்டுல இல்லைன்னா, அம்மா உனக்கு இது இருக்கா அது இருக்கா, எத்தனை மணிக்குமா போவ, எத்தனை மணிக்குமா வருவேன், டீடைல் கேட்டாலே பதட்டமாயிடும். வீட்டுல எல்லாமே இருக்கா உனக்கு, நீ வீட்டு வேலை தானே செய்யற, அப்ப உனக்கு எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் எங்க கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்ல போறது இல்ல. அவங்களுக்கு தேவை வாடகை, அதை நாங்க கரெக்டா கொடுத்துடுறோம். ஆனா அவங்க கேர் எடுத்துக்கிறது, ஹஸ்பண்ட் தான் இல்லையா, ஆம்பளை இல்ல வீட்டுல அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு சார். வாடகை வீட்டுல ஹஸ்பண்ட் இல்லால்னா அது ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் சார், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க ஈவினிங் நம்ம தலை சீவிட்டு நிற்கும் போது ஒரு நாள் என்னை வந்து கேட்டாங்க, என்ன வாசனை பூ வச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் எதுக்கு அப்படின்னு கேட்டேன், ஏன் வைக்கக்கூடாதான்னு. ஹஸ்பண்ட்ல என்னத்துக்கு அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. நான் அந்த வீடு காலி பண்ற வரைக்கும் பூவே வைக்கல. எனக்கு நெகட்டிவிட்டி வேணாம், எனக்கு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வந்துடும். 2வது, உண்மையா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்மள தப்பா நினைப்பாங்களோ அப்படின்ற மைண்ட் வந்துடுது. அவங்க உண்மையா நினைக்கிறாங்க இது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஆனா பாக்குறவங்க வந்து இந்த பொண்ணுக்கு என்ன இவரு ஹெல்ப் பண்றாரு, அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற பயத்திலேயே ஏமா என்னால முடியாதுமா அப்படின்னு போறவங்க தான் நிறைய ஜாஸ்தி. வீடு கிடைக்கிறது கஷ்டம், வேலைக்கு போனா அதுவும் நிஜம்தான். அதனாலதான் நான் வீட்டில இருந்தே வேலை செய்யறேன், நான் பிசினஸ் பண்றேன். என்ன அதுலயும் பிரச்சனைகள் இருக்கு. இப்ப மீட்டிங் சொல்லி கூப்பிடும்போது நீங்க வந்து நேர்ல வந்து பேசினாலும் காதுல தான் கேட்க போறேன், போன்லயும் காதுல தான் கேட்க போறேன், நீங்க இப்படியே பேசலாமேன்னா இல்ல மேடம் நம்ம நேர்ல நின்னு பேசினாதான் அந்த ஃபேஸ்ல நீங்க என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுறீங்க அதெல்லாம் தெரியும், உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியும். போவேன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போனா சும்மா ஜாலியா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். செம்ம ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்போ அவங்க வாங்கி கொடுத்த காஃபிக்கு கூட மூஞ்சில் விசிறு அடிச்சுட்டு வருவோம். நாங்க இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம்.
இதெல்லாம் தாண்டி வர்றது பெரிய கஷ்டம். ஓகே, நீங்க இப்ப எத்தனை வருஷமா சிங்கிள் பேரண்ட் சொன்னீங்க? 13 years. 13 years. You know that your mom is a single parent, right? யா ரைட். என்ன மிஸ் பண்ணீங்க நீங்க? டேடிலேருந்து மிஸ் பண்ணேன். அவங்க கஷ்டப்படுறத நான் என் கண்ணாலே பார்த்துருக்கேன். ஒரு சிங்கிள் பேரண்டா அம்மாவோட மட்டும் இருக்கும்போது நீங்க என்ன மிஸ் பண்றத நினைக்கிறீங்க? நிறைய பேரோட அப்பா பார்த்துருப்பேன். அவங்க எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பேன். நான் யோசிப்ப போதே எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அப்போது ஆனாலும் மறக்க முடியாது. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே. அப்பா அம்மா எல்லாமே எங்கள் அம்மா தான். ஸோ அப்பா தான் மிஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் அப்பா அப்பா இல்லைன்ற அந்த ஒரு மைண்ட் வராத அளவுக்கு தான் அம்மா இது வரைக்கும் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் நானும் அந்த மாதிரி நினச்சதில்ல. ஓ அப்பா இருந்தால் எனக்கு இந்த மாதிரி இது வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா. ஏன்னா நான் கேட்பேன் அம்மா கிட்ட அப்போ காசு தான் உடனே போய் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு. ஆனால் நான் கேட்டதை உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. எதா இருந்தாலுமே அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. இது வரைக்கும் அப்பா இருந்தா இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் எனக்கும் சரி தங்கச்சிக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. எங்கள் அம்மா வந்து எது கேட்டாலும் வாங்கி தராங்க. ஆனால் ஐஸ்கிரீம் கேட்டால் மட்டும் வாங்கியே தர மாட்டாங்க. எவ்வளோ கேட்டாலும் வாங்கியே தர மாட்டாங்க. எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் நான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் பாட்டி கூட போய் எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் வீட்டில் சாப்பிடலன்னா மட்டும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அம்மா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க உனக்கு தெரியுதா? தெரியும், ஆனால் திட்டாம இருந்தா போதும். நீ ரொம்ப திட்டுவீங்க போல இருக்கே. வார்த்தைக்கு வார்த்தை திட்டாம இருந்தா போதும், திட்டாம இருந்தா போதுங்க புள்ள. இல்ல அவளுக்கு சில விஷயங்கள் அவ உடம்புக்கு ஏத்துக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லையா? அத நேரடியா சொன்னா கேட்க மாட்டாங்க. குழந்தைங்களை எப்பயுமே பேட்டிங்கா இருக்க முடியாது. எப்பயும் நீங்க சொல்ல வேண்டியது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைக்கு அதான் அந்த குழந்தையும் கேட்க மாட்டாங்க. பேத்திங்கிறதுனால ரொம்ப செல்லம். பின்னாடி வந்து சொல்லுவாங்க, கேட்டா குழந்தை கேட்டா நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க பாட்டி கூட சாப்பிட்டு போது ஒரு வாட்டி கூட எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதே கிடையாது. டெய்லி கேக் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், பானிபூரி சாப்பிடுவேன். ஆனாலும் எதுவுமே ஆனது கிடையாது. அப்போ மட்டும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகவே ஆகாது. எங்க அம்மா வாங்கி கொடுத்தா மட்டும் கரெக்டா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். எதனால பாட்டி வாங்கி கொடுத்தா ஆகாத த்ரோட் இன்ஃபெக்ஷன்? ஏன்னா எங்க அம்மாக்கு தெரியாம ஹாப்பியா சாப்பிடுவேன். எங்க அம்மா இருந்தா நான் பயந்து சாப்பிடுவேன். அதனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது. ஆமா. ஓகே, அம்மாட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? எல்லாமே பிடிக்குமே. அம்மா சமைக்கிறதுல எது ரொம்ப பிடிக்கும்? பீட்சா, பர்கர் எல்லாமே. இதெல்லாம் அம்மா வீட்லயே செய்றாங்களா? பீட்சா செய்வாங்க, பர்கர் செய்வாங்க, சிப்ஸ் செய்வாங்க. நீ என்ன செய்வீங்க அதுல? நான் மம்மி வந்து அந்த பேண்டி வைப்பாங்க, அந்த சிக்கன் அது மட்டும் மம்மி செய்வாங்க. மத்ததெல்லாம் நாங்க செய்வோம். மத்தது எது நீங்க செய்வீங்க? அந்த பன்னு வாங்கிட்டு வருவாங்கம்மா. அப்போ வந்து அந்த பன்னை வந்து கட் பண்ணிட்டு அதுல வந்து அந்த கேபேஜ், சீஸ் அதெல்லாம் வச்சு செய்வோம். ஓகே, அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். பயங்கர வீட்ல ஒரு ஆளை ரெடி பண்றீங்க போல இருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். சின்ன வயசுல இருந்து 8 மாசத்துல இருந்து. சின்ன வயசா? அப்படி சொல்லுங்க. ஏதோ இப்ப ஏதோ 30 வயசு ஆற மாதிரி சின்ன வயசுல கேக்குறீங்களே. அது கூடவே இருக்கறனால அது ஆம்பளை மாதிரி கணக்காயிடுச்சு. வீட்ல ஆம்பளை அவ தானே. சோ அந்த மாதிரி 8 மாசத்துல இருந்தே எப்பவுமே அந்த தனியா ஒரு அடுப்பு குக்கர்லாம் கொடுத்தாச்சுன்னா கரண்டி உள்ள போட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பான், எல்லாமே பண்ணிட்டே இருப்பான். சோ இப்போ நான் சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுனால தனியா வெளியில போறனாவே இப்ப தனியா தான் விட்டுட்டு போறேன் சில சமயம். அந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது பேசிக் திங்ஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவனே செஞ்சு சாப்பிட்டுக்குவான். இன்னொன்னு, ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பசங்க மட்டும்தான் சமைக்கணும், ஆம்பளை பசங்க இப்படி காலர் தூக்கிட்டே சுத்தணும் அப்படின்ற கான்செப்டை மாத்தணும். நான் அடிபட்டதுனால அந்த கான்செப்ட் மாத்தணும். நான் பொண்ணா இருந்து எங்க அப்பா மூலியமாவும் சரி இவர் மூலியமாவும் சரி பாதிக்கப்பட்டிருந்ததுனால என் பையனை கல்யாணம் பண்ணி போற பொண்ணு வந்து பா இவன மாதிரி ஆம்பளே இல்ல உலகத்துல அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் பையனை வளர்க்கணும்னு ஆசை. அதனால அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ரொம்ப பிடிச்சது என்ன? மம்மி நல்லா சமைப்பாங்க. ஆனா சிலதெல்லாம் அந்த பொட்டேட்டோ எல்லாம் முன்னாடி செய்யும் போது அப்படியே கரிஞ்சு போயிடும். இப்ப பரவாயில்லையா? கரிஞ்சு போகாம செய்றாங்களா? இப்போ ஓகே. எனக்கு அப்புறமா மம்மி வந்து நான் கேட்டதும் எல்லாமே வாங்கி தந்துருவாங்க. ஆனா அதிகமா திட்ட மாட்டாங்க என்ன. அதான் எனக்கு மம்மி கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதிகமா திட்ட மாட்டாங்கன்னா கொஞ்சமா இப்ப திட்டுவாங்க. எப்போனா நான் ஏதாச்சும் தெரியாம ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டேன்னா திட்டுவாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவாங்க. அதுதான். ஃபர்ஸ்ட் சாஃப்டா தான் சொல்லுவேன். நான் சொல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லுவேன், மம்மி சிரிச்சுட்டே சொல்லும் போது சொன்னா கேட்டுடு, மம்மி திட்ட வைக்காத. ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வாய்ஸ் அந்த டோன் சேஞ்ச் பண்ணி சொல்லுவேன். அந்த டோன்லேயே சில டைம் அந்த டோன் சேஞ்ச் பண்ணும்போதே கண்ணெல்லாம் கலங்கிடும். அழுவ ஆரம்பிச்சிருவேன் நானு.
அப்புறமா மம்மி ஏன்டி அழுவுற, இப்ப நான் உன்னை அடிச்சேனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் அழுதுனே வெளியே போவேனா பெட்ரூம்குள்ள இருந்து. அப்புறமா பாட்டி என்கிட்ட கேட்பாங்க, என்னடிமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குள்ள மம்மி என்னடிமா என்னாச்சுன்னு கேக்குறது உங்களையா அவங்க பொண்ணையா? என்ன ஓகே, என்ன கேட்பாங்க. அப்ப மம்மி பெட்ரூம்குள்ள இருந்து கத்திட்டு இருப்பாங்க. ஆர்குமெண்டே ஆயிடும். யாருக்கு யாருக்கும்? மம்மிக்கும்? எங்க மம்மிக்கும் உங்க மம்மிக்கும் அப்புறமா மம்மியோட மம்மிக்கும்? இல்ல, எங்க மம்மிக்கும் எங்க பாட்டிக்கும். ஓகே ஐயோ, ஓகே, குழம்பிட்டேன். குழம்பிட்டியா? ஓகே, பெரிய ஆர்குமெண்டே ஆயிடும். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா என்னோட டாக்டர் கூட வந்துட்டு பைக் எடுத்து நாங்கள் வெளியே சுற்ற போயிடுவோம். சும்மா ஒரு ரவுண்ட் 2 ரவுண்டு தான் போவோம். அதுலேயே நாங்கள் பாட்டு பாடிட்டுலாம் போவோம். அவ கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக பர்ஸ்ட் ஆகிடும். பைக்ல எடுத்துட்டு போய் அம்மாவோட சேர்ந்து வெளியே கூட்டு போவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அம்மா சொல்றாங்கல்ல, பைக்ல போகும்போது பாட்டு பாடுவோம் அம்மான்னு சொல்றாங்க. அப்படி என்ன பாட்டு பாடுவீங்க? நிறைய பாட்டு பாடுவோம். கடைசியா போனப்ப என்ன பாட்டு பாடுவீங்க 2 பேரும் சேர்ந்து? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதி தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா. உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? அப்பா கிட்ட பிடிச்சது என்னன்னா, நான் எது ஒன்று செஞ்சாலும் எனக்கே வந்துட்டு அது நல்லா இல்லைன்னு தோணுனாலும் எங்க அப்பா அது நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கே தெரியும் நல்லா இல்லைன்னா அப்படி என்ன செஞ்சீங்க நல்லா இல்லாம எது நல்லா இருக்குனாரு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு குக்கிங் நிறையா பண்ணுவேன். எங்கள் வீட்டில் நான் தான் சமைப்பேன். அப்படி ஏதாவது நான் வந்துட்டு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி நல்லா இல்லைன்னா எனக்கே சாப்பிடும் போது தெரியும் அது நல்லா இல்லைன்னு. ஆனால் எங்கள் அப்பா அது நல்லா இருக்குன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க குக் பண்ணாதப்ப யார் குக் பண்றா வீட்ல? இல்லைன்னா அப்பா பண்ணுவாங்க. அக்கா மேரிட், அதனால அக்கா வந்து அக்கா பண்ணுவா. ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்க? நல்லா சார். ஓகே, ஒரு சிங்கிள் பேரண்ட் வளர்ந்ததுனால எதை பெற்றீங்க, எதை அடைஞ்சீங்க, எதை இழந்தீங்கன்னு நினைக்கிறீங்க? சார், என் பேர் கோபிநாத் சார். நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன் சார். எனக்கு வந்து அம்மா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க சார். ரொம்ப நாள் ஒரு மாதம் கஷ்டப்பட்டேன் சார். இப்போ அப்பாவும் என்னை வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறாரு சார். அடிக்கடிக்கு வந்து நான் வரும், அம்மா நான் வரும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஆனால் இப்போ அப்பா நல்லா பார்த்துக்கிறாங்க சார். என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? சார், நான் 12th படிக்கிறேன் சார். 12th படிக்கிறீங்களா? ஓகே. அம்மா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்தாங்க சார். அப்புறம் வந்து 2017 ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு இறந்தாங்க சார். ஓகே, 2017. அப்புறம் அப்போ இருந்து எங்கள் அப்பாவோட அக்கா தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு செய்யறது எல்லாமே பார்த்துக்கிறாங்க சார். அப்பாவோட அக்கா அத்தை ஓகே, பெரிய அத்தை சார் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க சார். ஓகே. என் பேர் மோனிஷா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் அப்பாவோட போல்ட்னஸ், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்லினஸ், எங்கள் அப்பாவோட ஸ்ட்ரென்த்து தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எது பண்ணாலும் எங்கள் அப்பா வந்து இது பண்ணாத மோனா அப்படின்னு என்ன சொல்லவே மாட்டார். எது பண்ணாலும் நீ இது பண்ணுமோனா, நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பில்லராக தான் பின்னாடிலேருந்து வளர்த்துனாரு தவிர இது பண்ணாத இது செய்யாத அப்படின்னு. நான் எது கேட்டாலும் இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா வாயிலேருந்து வந்ததே இல்லை. ஒரு சுச்சுவேஷன், எனக்கு வந்து ஷூ வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷூ வாங்கியிருந்தாங்க. நான் கேட்டேன் அப்பாட்ட, இந்த மாதிரி எனக்கு ஷூ வேணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அப்பா கிட்ட வந்து 3000 தான் இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு காலில் புண்ணு இருந்துச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக டேப்லெட் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அது என்கிட்ட காட்டவே இல்லை. டெய்லியும் ஈவினிங் நான் போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்பா சாயந்தரம் வந்தால் நான் அப்பா மடியில் படுத்து என்னென்ன நடக்குதோ, ஸ்கூலில் இது நடந்துச்சுப்பா, இது பண்ணாங்கப்பா, அது பண்ணாங்கப்பா, எல்லாத்தையும் நான் அப்படியே ஓப்பன் டாக்காக அப்பாட்ட சொல்லிடுவேன். எதுவுமே மறைக்க மாட்டேன். எங்கள் அப்பாவை வந்து நான் அப்பாவா பார்க்கல, ஃப்ரெண்டாக பார்த்தேன். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவரை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அவர் தான் ஃபர்ஸ்ட். ஐ லவ் யூப்பா. இங்கேருந்து நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச். உங்களை மாதிரி யாரையுமே நான் பார்த்ததில்ல. நீங்கள் தான் என் ஃபர்ஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட்லே எல்லாத்துலேயும் நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட். நீங்கள் தான் என்ன ஹீரோ.
எனக்கு நீங்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். எங்க அம்மா இல்லாத குறை எங்க அப்பா என்கிட்ட காட்டினதே இல்லை. நான் இது வேணும்ப்பா அப்படின்னாலும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்காக அது பண்ணுவாரு. இல்ல மோனா நான் வாங்கி தரேன், நீ ஹாப்பியா இருந்தா போதும் மோனா, நீ இது பண்ணு மோனா, அது பண்ணு மோனான்னு என்னை பூஸ்ட் அப் கொடுத்து என்னை எந்திரிக்க தான் வைப்பாரு தவிர இது பண்ணாத மோனா அது பண்ணாத மோனான்னு என்னைக்குமே என் லைஃப்ல சொன்னதில்லை. அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இப்பயும் சொல்றேன், ஐ லவ் யூ ஸோ மச் பா. தேங்க்யூ மோனா. ஐ லவ் யூ மோனா. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. நீங்க எதற்காக மறுத்ததே கிடையாது வரையும்? இல்லை சார், எதுக்காக மறுத்ததுன்னு சொல்ல முடியாது சார். நான் அவங்க அம்மா இறந்த பிறகு 1 வருஷம் அவளை விட்டுட்டேன். என்ன காரணம்னா, எங்கள் அப்பா எனக்கு 3 வயசுல இறந்துட்டாரு. நான் அப்பா இல்லாமல் தான் வாழ்ந்தேன். எங்கள் அம்மா என்னை கொண்டு போய் 8ஆம் கிளாஸ் பண்ணி படிக்க வச்சுட்டு டெல்லி கொண்டு போய் விட்டாங்க. 1 வருஷம் வந்து அவையாவத்திலே இருந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரிங்க்ஸ்க்கு அடிமை ஆகிட்டேன் சார். நான் உண்மையாக இவங்களை கொண்டு போய் பாப்பாவை கொண்டு போய் நான் அவங்க எங்கள் அண்ணி வீட்டில் விட்டுட்டு ட்ரிங்க்ஸ்க்கு ரொம்ப அடிமையாயிட்டேன். அவனால் என் ஒய்ஃபை மறக்க முடியல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், மறக்க முடியல என்னால். ரொம்பவும் இதாக இருந்தது. அப்போ மோனா வந்து பாப்பா வந்துச்சு, என்னப்பா நீ இப்படி ஆகிட்ட, நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி ஆகிட்ட, என்னாச்சு உனக்கு, நீ என்னை வச்சு என்னை உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு எனக்கு கேட்ட அந்த ஒரு வார்த்தை என்னை மாற்றி போட்டுருச்சு. சரிம்மா அப்படின்ட்டு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு மறுபடியும் டெல்லிக்கு போனேன். டெல்லி போகும்போது கொரோனா ஸ்டேஜ் டைமில் அப்போ தான் என்ன வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சேன். போகும்போது என்ன சொந்தக்காரவங்களாம் இருந்தாங்க, அவங்கள தப்பாக சொல்ல வரல. என்னை ஒரு வாரம் சொன்னாங்க, என் மச்சான் அவங்க, நீ ஒரு அன்னக்காவடி அப்படின்னாங்க. என்னடா அன்னக்காவடினா என்னன்னு தெரியல அந்த இடத்துல. நான் அந்த கொரோனா டைமில் அங்கே போய் இருக்கும்போது இந்த வார்த்தையை விட்டார் அவர். நான் நல்ல ஸ்டேஜில் நல்லா இருந்தேன். பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆனால 1 வருஷம் பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கிட்டேன். இப்போ மோனா யாவும் வந்துட்டே இருக்கும். நான் இப்போ டெல்லியிலேருந்து மறுபடியும் திருப்பூர் வந்தேன். திருப்பூர் வந்து இறங்கின உடனே மோனாவை பார்த்தேன். அந்த பார்த்த நாளில் இருந்து தான் நான் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் விட்டேன். நான் பிஸ்னஸும் பண்ணக்கூடாது, இன்னும் மோனாவுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் திருப்பூரில் நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தனால நான் வேலைக்கு போனால், ஏன்னா பிஸ்னஸ் பண்ணால் அவள் கூட மோனா கூட நான் ஸ்டேட்டஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. காலை 8 மணிக்கு போகணும், நைட் எத்தனை மணிக்கு வரேன்னு தெரியாது. பாப்பா 8 மணிக்கு வந்துடுவாங்க. எனக்கு 2 பேருக்கு சாப்பாடு செய்ய தெரியாது. எனக்கு இது வரைக்கும் சாப்பாடு செய்ய தெரியாது, பாப்பாவுக்கும் செய்ய தெரியாது. அண்ணி வீட்டில் தான் வளர்ந்தான். அண்ணி வீட்டில் வளரும்போது என்ன இருந்துச்சுன்னா, நான் பட்ட கஷ்டம் அவள் பட்டுட்டு இருந்தா. அந்த என்னோட 18 வயசுல என்ன நான் எப்படி இருந்தனோ, இன்னொரு வீட்டில் அடிமையாக இருந்தனோ, அந்த இதை பார்த்தேன். அப்போ நான் என் பிள்ளைய நான் என் கூட தான் வச்சுக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பிஸ்னஸே வேண்டாம். ஆனால் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு 6 ரூபா 7 ரூபா வாரம் சம்பளம் வாங்குறேன். அன்னைக்கு என்னால் ஒரு 50 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், வாரம் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. இப்போ ஒரு 7,000 வாங்குறேன். ஆனால் டெய்லியும் 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறோம். 2 பேரும் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன்னு நினச்சி பார்க்கல. இன்னைக்கு குடி அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன், ஃபுல்லாகவே விட்டுட்டு இருக்கிறேன். விட்டுருவேன், பாப்பாவுக்காக நான் விட்டுருவேன். ஆனால் 3 வருஷத்துக்குள்ள அவளை நல்ல படிக்க வச்சு நல்ல ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ ஒரு சிங்கிள் பேரண்டாக குழந்தை வளர்க்குறதுல உள்ள சிரமங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, வேறு சிரமங்கள்னு. அதில் ஒரு முக்கியமான ஒரு சிரமம் நான் நினைக்கிறது, வீடு வாடகை கிடைக்கல, உறவுகள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் குறைவாக நடத்துகிறாங்க, நெய்பர் சரியில்லை, இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் மீறி அந்த குழந்தையோட நேரடியாக அந்த கேள்வியை சந்திக்க வேண்டி வரும். அப்பாவோ அம்மாவோ இல்லைங்கும் போது அந்த ஆப்சன்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க, அல்லது அந்த கேள்வி அவங்க எழுப்புறாங்கும் போது அது என்னவாக சொல்லி சமாளிக்கிறீங்க நீங்க? அந்த கேள்வியே அவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எப்ப அவனுக்கு ஓரளவுக்கு அந்த ரொம்ப குழந்தை தன்மையில இருந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது, ஆமா, அதுலயே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேள்வி இதுவரை கேட்டதே இல்லை, ஏன் தனியா இருக்கீங்கன்னு கேட்டதில்ல. அதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க 2 பேருக்கும் சண்டை, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிறல்ல, அந்த மாதிரி எங்க 2 பேருக்கு சண்டை, நாங்க தனித்தனியா இருக்கோம். பட் யூ ஹாவ் ஆல் ஃப்ரீடம், நீ போலாம், எங்க வேணாலும் போலாம். நீ போகும்போது நானும் கூட வரேன்னு நினைச்சுன்னா நானும் கூட வருவேன். பிகாஸ் நான் இந்த டிசிஷன் எடுத்ததே என் லைஃப்ல பார்த்த விஷயங்கள்னா தான் இந்த டிசிஷன் எடுத்தேன். இப்போ எங்க அப்பாவும் அப்படிதான் நல்லா குடிப்பாங்க, சின்ன வயசுல எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க அம்மாவை போட்டு நல்லா அடிப்பாங்க. அதெல்லாம் பார்த்ததுனால அந்த ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு ஆர்கியூமெண்ட், பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கிற வார்த்தைகள், சண்டை வந்து குழந்தைங்களை மென்டலியா ரொம்ப அப்செட் பண்ணும். அதை நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அது வந்து அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நம்மளோட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் அவனுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பெட்டர் நம்ம தனியா இருந்து தனித்தனியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் கூட அக்கம்பெனி பண்ணுவேன் எப்பவுமே. அவங்களாம் எங்கேயாச்சும் வெளில போறாங்க அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு போனா ஒண்ணு அம்மா கூட தனியா போறோம், இல்லைன்னா அங்க தனியா போறோம் அப்படின்ற ஃபீல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அக்கம்பெனி பண்ணுவேன். இதுதான் விஷயம். நாங்க சண்டை போட்டுக்குவோம், சேர்ந்துக்குவோம். அது எங்களோட பாடு. உனக்கு எல்லா ஃப்ரீடம் இருக்கு, நீ என்கிட்டயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்தனாலும் போறோம். எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. நானும் திட்டுவேன், அங்கேயும் திட்டுவாங்க. நீங்க பண்ற சேட்டை நான் அங்க சொல்லிடுவேன், நீ அங்க பண்ற சேட்டை எனக்கு இங்க தெரிய வந்துடும்.
ஸோ அதுவுமே நாங்க பேலன்ஸ் பண்ணிக்குவோம். இங்க இல்லைன்னா அங்க ஏமாத்திடலாம், அங்க இல்லைன்னா இது நம்மளை கேட்க ஆள் இல்ல, அப்பானா கேள்வி கேட்க ஆள் இல்ல, அங்க செய்யறது இங்க தெரிய போறது இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாம ஃபுல்லா அப்படியே பெரிய ஆள் மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு மொத்தமா போட்டு உடைச்சாச்சு. ஓகே, வேற ஓகே, ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்கள உட்கார வச்சு பேசணும் இதை பற்றி. ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த புரிதல் எப்படின்னா, நானும் என் பொண்ணும் இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டதே கிடையாது. மேபி அவள் நினச்சிருக்கலாம், அம்மா கிட்ட கேட்டால் அம்மா ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க, சங்கடப்படுவாங்கன்னு அவள் கேட்காம இருக்கலாம். இல்லை ஆக்சுவலி அவள் சின்ன வயசுலேருந்து நான் அப்பாட்ட ஸ்ட்ரகிள் எல்லாமே பார்த்துருக்கா, என் கூட உட்காந்து. மைக் கொடுங்க. அப்பா ஏன் நம்ம கூட இல்லை நீ கேட்டதே கிடையாது அம்மாட்ட? இல்ல ஏ மம்மி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டது இல்ல. மம்மி ஃபீல் பண்ணுவாங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? ஓகே, பட் நீங்களும் இதுவரை சொன்னதே இல்லை அதை பத்தி, பொண்ணை பேசினதே கிடையாது. அவங்களா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போதான் 8 years கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இதுக்கு பெரிய விஷயம் பேசுற அளவுக்கு என் குழந்தைக்கு இன்னும் Actually, அது ரொம்ப maturity பெரிய வரல. விஷயம். அதுக்கு 8 years நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது பொண்ணு கிளியரா தெரியுது, இல்ல என் மம்மி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அதை கேட்டதே இல்லைங்குது. அப்ப அது 8 years இல்ல, அது அதை விட அதிக மெச்சூர்டா ரொம்ப புரிஞ்சு, அம்மாவையும் புரிஞ்சு, அதை பாட்டிக்கிட்டையும் கேட்க கூடாதுன்னு பாட்டியும் மிஞ்சித்தான் இருந்திருக்கு அந்த பிள்ளை. ஓகே, நீங்க Actually, எனக்கு அது ரொம்ப பெரிய blessing அவ இருக்கிறது. நான் ஏதாவது ஃபீல் பண்ணி அழுத கூட என்கிட்ட வந்து அழாதம்மா நான் இருக்கேன் உன் கூடன்னு ஆக்சுவலி நான் சொல்லணும் அவளுக்கு. ஆனா அவ சொல்லுவா எனக்கு, ஃபீல் பண்ணாதம்மா, மத்தவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம்மா, நான் இருக்கேம்மா உன் கூட, நான் இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கேன் உனக்கு, எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், நீ எப்படின்னு எனக்கு தெரியும், அவளே சொல்லுவா என்கிட்ட வந்து. ஓகே, உங்களுடைய வாழ்க்கை துணை பத்திய கேள்வி உங்க பிள்ளைய எழுப்புனா அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? 3 எனக்கு பொண்ணு, இப்பதான் வீட்டுக்கு மூத்தவ. ஓகே, இளையவ 2 பேர் இருக்காங்க. 3வது பாப்பா பிறந்தோடனே ஒரு 16 நாள் தான் இருந்தாரு. அவராவே டீசெண்டா சொல்லி விலகி போயிட்டாரு. 3 பொன் குழந்தைங்க பெற்றிருக்க, எனக்கு வேண்டாம். இததான் காரணமே சொன்னார் அவரு? ஆமா. ஓகே, எனக்கு 3 பொன் குழந்தைங்க எனக்கு வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லி, இத்தனைக்கும் என்ன லவ் மேரேஜ் பண்ணாரு அவரு. ஓகே, 3வது குழந்தை பிறந்தப்ப. ஆமா. ஓகே, 16 நாள் தான் கூடயே இருந்தாரு. நீங்க அதுக்கு இப்ப இவளுக்கு இவதான் மூத்த, என்ன வயசாகுது இவங்களுக்கு? இவளுக்கு 16 வயசு ஆகுது. அவர் விட்டு போய் 9 வருஷம் ஆகுது. என் 3வது பொண்ணுக்கு 9 வயசு. 3வது குழந்தை பிறந்தப்ப 3 பொம்பளை பிள்ளைங்க எனக்கு. 3 பொம்பளை பிள்ளை இல்ல, 3 பொம்பளை பிள்ளைய அப்படி இல்ல சொல்லி பழகணும். அப்படிதான் நான் அவங்க சொல்லி வளர்க்குறேன். ஓகே, இத காரணம் சொல்லணும், நீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? அப்பதான் அவ வேண்டான்னுட்டா அவங்க அப்பாவை. இதுக்கு மேல எங்க அப்பா எங்களுக்கு தேவையில்லம்மா, எங்களை வேண்டான்னு சொல்லி போனவரே எங்களுக்கு தேவையில்லை, சொல்லுங்க பாப்பா நான் வேணும்னா வர வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொன்னேன். நான் ஏதாவது இது பண்றேன், நான் தாத்தா கிட்ட பேசுறேன், அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னா கூட கேட்கல. அவ வேண்டாம், எங்களை வேண்டான்னு சொல்லி போனவரே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாவ. ஓகே, நீ என்ன வேலை பாக்குறீங்க? நான் எல்இடி ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எங்க அம்மா அப்பா தான் எங்க கூட இருக்காங்க. அப்பா பெயிண்டிங் வேலை பார்க்குறாரு, அம்மா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல சமையல் வேலை பார்க்குறாங்க. ஓகே, அவங்க தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறது குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் 3 பேரை படிக்க வைக்கிறீங்க? ஆமா. ஓகே, அப்ப அடுத்த பசங்க என்ன படிக்கிறாங்க? இவ +1 படிக்கிறா, சின்னவ 9th படிக்கிறா, குட்டிமா 3rd ஸ்டாண்டர்ட் போயிருக்கா. ஓகே, வந்திருக்காங்க அவங்க 2 பேரும். வந்திருக்காங்களா? ஏன் கூப்பிடுவாங்க? நான் என்ன கேள்வியே கேட்கல, தேடுக்கிறீங்களா அதுக்குள்ளயும்? நான் கேட்டேனா? கேட்ட மாதிரி இருந்தது. அதான் கேட்க போறேன்னு நினைச்சிருக்கீங்க நீங்க, ஏன்னா அதான் கேட்பாங்க எல்லாரும், என்ன படிக்கிறீங்க அப்படின்னு, அதானே? ஓகே, உங்க அம்மா பண்ற சாப்பாடுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. என்ன பிரியாணி? சிக்கன். சூப்பர், கிரேட். 3 பொம்பளை பிள்ளை, 3 பொம்பளை நீங்களும் அழுத்துனீங்கல்ல, அப்படி அழுத்தக்கூடாது. இவ்வளவு பிரமாதமான 3 பொம்பளை பிள்ளை புரியாம ஒருத்தன் போயிருக்கானே, பொம்பளை பிள்ளை பிறகு நம்ம பிரமாதம் சொல்லணும்ல. அந்த பிள்ளை இவர் சந்தோஷத்துல நீங்க கூப்பிட்டு வந்து நிக்கிறது இருக்குல்ல அம்மான்னு, எனக்கு தெரிஞ்சு பொம்பளை பிள்ளைய பத்தவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஏன்னா கடைசி புள்ள இருக்க கூட எல்லாத்துக்கும். போய் உட்காருங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு செய்தி சொல்லணும், என்ன சொல்லணும் இப்ப? கண்டிப்பா நாங்க நல்லா படிப்போம், பெரிய ஆளாகும். கல்யாணத்துக்கு கண்டிப்பா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட. என்ன சொல்லிருக்காங்க? உங்க கல்யாணம் நான் ஜாம் ஜாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்யாணம் அப்போ உங்க அப்பாவை நான் கண்டிப்பா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல போய் நான் அவரை பார்ப்பேன். அப்ப பார்த்து நீ இல்லாமலே நாங்க வாழ்ந்து காட்டுறோம் பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன்.
பிள்ளைகளுக்கு இவ்வளவு நம்பிக்கை ஊட்டுறது இருக்குல்ல, தாய் மட்டுமோ தந்தை மட்டுமோ வளர்க்கும் போது பிள்ளைக்கு ரொம்ப செல்ல கொடுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்ல. ஒற்றை பெற்றோர்கள் சிங்கிள் பேரண்டா இருக்கனால தான் புள்ள ரொம்ப கண்டிப்போட வளருது. நான் சிங்கிள் பேரண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன? நான் கண்டிப்பா நல்லா படிச்சு இது பண்ணணும்னு சொல்றதுக்காக டெய்லி ஏதாவது எழுது அதனாலே ஏதாவது இப்ப நான் பேசக்கூடாதுன்னா போய் 10 டைம் காங்காச்சனா எழுது, 10 டைம் ஹிந்தி எழுது அப்படின்னு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கம்முன்னு ஆகிதான். இம்போசிஷன் கொடுத்துட்டே இருப்பாங்களா? படிக்கிற மட்டும் எப்ப பார்த்தாலும் செல்லம் கொடுக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருதுன்னு வச்சுப்பாங்க. பார்க்கும் போதே பயமா இருக்கும், அடிச்சிருவாங்களோ அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே என்ன சொல்றாங்களோ கம்முன்னு பண்ணிடுவோம், எல்லாம் அடிச்சிருவாங்க. இல்ல சார், ஷீ ஹர் செல்ஃப், அவளே செல்ஃப் மோட்டிவேட்டட் தான். அதையும் மீறி சில டைம் நம்ம கண்டிப்பா இருந்து தானே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இவ தனியா வளர்த்தா சரியா வளர்க்கல, குழந்தை அதனால தான் கெட்டு போச்சு, பேசுறவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க, அது அவங்களுக்கு புரியாது. எங்க ஸ்கூல்ல கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க, அம்மா தனியா தான் இருக்காங்க சொல்லுவாங்க. அப்ப நான் அப்படிதான் சொல்லுவேன். எங்க அம்மா அப்ப என்ன சொல்லுவாங்க, அப்படி கேட்டாங்க, அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னேன்னு சொன்னா நீ இப்படிதான் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க. அது ஏனே தெரியாது, எங்க அம்மா தனியா தான் இருக்காங்க சொல்லலாம்ல. இல்ல சார், சில இடத்துல ஃபீமேல் கிட் அந்த மிஸ் ஹேண்ட்லிங்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பா டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, ஹி ஸ்டில் வித் யூ அப்படிங்கிற ஒரு ஃபாதரோட கண்காணிப்பும் இருக்குங்கிறது தெரியணும்ல சொசைட்டிக்கு. இப்ப குழந்தை 10 வயசு, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இதே போய் அவ வெளில சொன்னா அவளுக்கு சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணும்? அப்பா இருக்காங்க, டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னா அந்த விதம் வேற. இருக்கணும், வேற வழி இல்ல சார் சொசைட்டில. அப்பா நானும் நான் வளர்ந்தப்பவும் அப்பா சரியில்லாம தான் வளர்ந்தேன். எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நான் வந்தேன் அப்படின்னு. அதனால ஒரு இமேஜ் அப்பாங்கிறவங்க இருக்காங்க, வருவாங்க, இருக்காங்க, அப்படியே சொல்லி பழகு. அட்லீஸ்ட் அந்த ஒரு பூஸ்டிங் இருக்கும் மனசுல. அவங்க உடைய மாட்டாங்கல்ல மனசுல, அப்பா இல்லையே நான்லாம் பட்டிருக்கேன் அந்த வேதனை. அந்த வேதனை நான் அந்த குழந்தைக்கும் வேண்டாம், இந்த சொசைட்டி அவளை மிஸ் ஹேண்டிலும் பண்ணக்கூடாது. அவளுக்கு 10 மாசம் இருக்கும்போதுல இருந்தே சிங்கிள் பேரண்டா இருக்க. என்னோட அம்மா கூட 5 பசங்களை தனியா தான் வளர்த்தேன். அந்த டென்ஷன்ஸ்ல வளர்ந்ததுனால எங்க அம்மா ஒரு மாதிரி மென்டலி அப்செட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி 4 பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் தான் வாழ்க்கையில இருக்கேன். ஊரை விட்டு ஊர் இங்க வாழ வந்தவங்க. அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவும் நானும் தனியா ஆளாதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வாடகை வீட்டுல நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன், வாடகைக்கு வீடு கிடைக்காம எல்லாம். அப்போ என் அம்மா பயங்கரமா ஒரு மாதிரி மென்டலி அப்செட் ஆனதுனால நான் எங்க அம்மாக்காகவே வாழ்ந்தேன் லைஃப்லயே. எங்க அம்மாக்கு நான். ஆனா எங்க அம்மா 4 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி டார்ச்சர் ஆகி என்னை ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேச விடாம, யாருக்கிட்டையும் பழக விடாம. அப்ப நான் மனசுக்குள்ள ஆழமா லவ் மேரேஜ் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அம்மாக்காகவே வாழணும், பேசாம கல்யாணமே பண்ணாம இருக்கலாம் அப்படி நினைச்சுதான் நான் லைஃபே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் நானு, லாஸ்ட் இவளுக்கு கல்யாணமே ஆகாம போயிடுச்சுன்னா லைஃப் வேற மாதிரி ஆயிடுமே சொல்லிதான் கல்யாண மேலையில அலைன்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்ப அங்க வந்த புக்கில் அந்த சுமங்கலி புரோல இருந்தே என்ன ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன், இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு வாழ்க்கையில லைஃப் கெடுக்க கூடாது. நிறைய பேர் லைஃப்ல இருக்கணும்னா எதுக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாணம்? அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்காம அவங்க லிவிங் டுகெதரா யாரு கூட வேணாலும் வாழ்ந்துருந்துருக்கலாம். ஆனா என்னோட எல்லா சுச்சுவேஷனும் சொல்லி அப்படி ஒரு மேரேஜ் பண்ணும்போது எனக்கு 2ல ஒருத்தியா பிடிக்காம நான் பிரிஞ்சேன். அந்த பிரிஞ்சு வர்றதுக்குள்ள வாழ்ந்ததே ஒரு 18 நாள் 20 நாள் தான் நான் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன். அதுல இருந்து இன்னும் ஒரு குழந்தை தான் அது. என் குழந்தைக்காக தான் இப்ப நான் வாழ்றேன். 11 மாசத்துல பிரிஞ்சோம். காரணம் என்னன்னா திடீர்னு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் எந்த ஆம்பளையும் அப்படி கேட்க கூடாது, எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு, அவங்களுக்கு சில இடத்துக்கு நான் ஹஸ்பண்டா போவேன், ஆனா அது நீ ஒத்துப்பியான்னு கேட்டாங்க. நான் இதுக்கு ஒரே ஒரு பதில் சொன்னேன், சில இடத்துக்கு நீங்க ஹஸ்பண்டா போனா நான் சில இடத்துக்கு நான் வைஃபா போலாமான்னு கேட்டேன். அது கேட்டதுக்கு நீ என்ன இப்படி பேசுறேன்னு சொல்லி போனவங்க தான். அதுக்கப்புறம் நாங்க அப்படியே பிரிஞ்சுட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே அப்படியே டோட்டல் வேஸ்ட். நான் முடிவு பண்ணேன், இப்படி ஒரு கேரக்டர் கூட நான் வாழறத விட டைவர்ஸ் கொடுத்தலாம்னு சொல்லி நான் டைவர்ஸ் நானே தான் அப்ளை பண்ணேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணா
2-3 பேர் வேணும்னு ஆசை இருந்தா தயவு செஞ்சு ஒரு பொண்ணோட லைஃப் கெடுக்காதீங்க. இப்ப அந்த குழந்தைக்கு இப்ப பாருங்க அவங்க சொல்றாங்க எனக்கு அப்பா வேணும் ஆசையா இருக்குன்னு. அந்த ஆசையை என்னால நிறைவேற்ற முடியல. அம்மா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு உயிரே அவங்க தான். என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். நிறைய பேர் பார்க்குற ஷோவில் வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா பாடுவாங்க. ஒரே ஒரு வாட்டி எங்கள் அம்மா பாடுறது அது அது வந்து நேயர் விருப்பம் இல்ல, மகன் விருப்பம். நீ முதல்ல பாரு, அப்புறம் நான் பாடுறேன். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா, தேடி பார்த்தேன காணோம் உன்னை, கண்ணாம்பூச்சிய வாணி வெளியே, தாயே உயிர் பிறந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே, என்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் தாளாட்டு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அழுகாதீங்க அழுகாதீங்க, சாங் பாடுங்க. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, பாதை போத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மனன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயப்பாடியில் கண்ணதில்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயப்பாடியில் கண்ணனில்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா. லவ் யூ. என்ன சொன்ன கேட்கல. லவ் யூ லவ் யூ. அவர் பாடும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, பிரமாதமா பாடுறாருன்னு. அந்த பாட்டு இங்க இருந்து வந்திருக்குன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நீங்க பாடணும்னு. இது ரொம்ப சந்தோஷம் தரும், என்னை போல என் புள்ள இருக்குன்னு. ஓகேவா? நிஜமா நம்முடைய ஏதாவது ஒரு அடையாளம், நாம் எதுல திறமையா இருக்கமோ, அல்லது நம்முடைய பாடி லாங்குவேஜ் என்னவாக இருக்கிறதோ, அல்லது நாம ஒரு விஷயத்தை எப்படி செய்வோமோ, அதை போல அசைவு அந்த புள்ளிட்டு இருக்கும்போது பெரிய மகிழ்ச்சி இருக்கும். உன்னை மிச்சத்தை பொருட்டை பார்த்தது போல. நீங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கும்போது உங்க புள்ள உங்களை மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை துணையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா? அந்த கணத்துல உங்களுக்கு என்ன தோணும்? என் பையன் வந்து என்ன மாதிரி நிறைய வேலை செய்வான். நான் வந்து ஒரு டிஃபன் கடை வச்சிருக்கேன். அவன் எனக்கு 5 மணிக்கு எழுந்து ஹெல்ப் பண்ணுவான். என்ன மாதிரியே அவன் சமையல் எல்லாமே நல்லா செய்வான். ஆனா அவங்க அப்பா கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் அதுதான். எங்க லைஃப் ரொம்ப மோசம் பண்ணதும் அதுதான். அந்த கெட்ட பழக்கம் அவங்ககிட்டயும் இருக்கு. நல்லா தூங்குவாங்க, தண்ணி தெளிச்சா கூட தொடச்சி விட்டுட்டு தூங்குவாங்க. ஆமா, அவங்க அப்பா 24 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருப்பாரு. சாப்பிட்ற டைம்க்கு எழுந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்குவாரு. ஆனா அவன் எழுந்து ஹெல்ப் பண்ணுவான். ஆனா தூக்கம்னு வந்துட்டா அவங்க அப்பா எப்படி தூங்குறாரோ அப்படிதான் தூங்குவான். தூங்கினா தட்டி எழுப்புனாதான் என்னால ஏந்துக்க முடியும். தண்ணிலாம் தெளிச்சா எனக்கு ஏந்து முழிப்பு வராது. ஓகே, வேற உங்களுடைய வாழ்க்கை துணையை புள்ள பிரதிபலிச்ச கணம் இது? ஃபர்ஸ்ட் வந்து அவனோட லுக்ஸ். அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த டால் லெக்ஸுக்கு லெக் மட்டும் பாத்தீங்கன்னா, ஆமா லாங் லெக்ஸ் இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும். அதனால அந்த நடையே வந்து மாறும். ஸோ அவன் கொஞ்சம் வளர்ந்து அந்த நடக்க ஆரம்பிச்சோன்னு அவங்க அப்பா நடை உலகத்துல யாருமே நடக்க மாட்டாங்க. அந்த வேற லெவல்ல இருக்கும் அது. அது இவன் வளர்ந்து வர ஆரம்பிச்சோன்னா எப்போ இவன் நடந்தாலும் நான் சிரிப்பேன். கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தாலும் எங்க இருந்தாலும் அப்படி கிராஸ் பண்ணி போனானே எனக்கு ஒரு சிரிப்பு வரும், தானா வரும். டெய்லியும் சிரிச்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம், இவனுக்கு வந்து ட்ரெஸ் இன் பண்ண சொல்லி நான் சொல்லி கொடுக்கவே கிடையாது. அவன் எப்பவுமே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு விடுவேன், டிஷர்ட் போட்டு விட்டுருவேன், அமுச்சு விட்டுருவேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் அதான். அவனுக்கு இன் பண்ண நான் சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு அவனா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாடான்னா போட்டுட்டு அதே மாதிரி பேண்ட் இவ்வளவு தூரம் போட்டு மேல பெல்ட் வேற போட்டோம்னா சேம் காப்பியா. அன்னைக்கு ஃபுல்லா நினைச்சு விழுந்து சிரிச்சேன் சார்.
இப்ப கூட பேண்ட் போட்டா டக்குன்னு எல்லாத்தையும் உள்ள டக்குன்னு பண்ணிக்கிறேன். அவர் அப்படிதான் போடுவாப்ல. இங்க வயித்துக்கு மேல பேண்ட்டை போட்டு பெல்ட் போடுவாப்ல. நான் அவனுக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. அது போட்டுக்குவான், கண்ணாடி முன்னாடி நினைக்குவான், ரிசர்வ் பண்ணிட்டு மம்மி ரெடி. அந்த நிக்கிறது நடக்கிறது அப்படியே இருக்கும். டெய்லியும் நான் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி வந்தது. ஓகே. என் பெரிய பொண்ணு அப்படியே என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி இருப்பா. அவ சிரிக்கும் போது அவ கன்னத்துல குழி விழுகிறது, அவ பேசுற விதம், இவங்க 2 பேருமே என்ன அவ்வளோ கேரிங்கா பார்ப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்கறதுல இருந்து என்ன அவ்வளோ கேரிங்கா பார்த்துக்கிறது. ஸோ அப்போ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சார் நான் வந்து சோ வாட் நெக்ஸ்ட்னு போவேன். அதே மாதிரி தான் என் பொண்ணு. அழுகுறதால என்ன நடக்க போகுது, அதை சிரிச்சுட்டு போவோமேனு. ஆனா என் பையன் வந்து அப்படியே அவங்க அப்பா மாதிரி. ஒரு போட்டோ எடுத்தா கூட அவர் மாதிரியே தான் லுக் விடுவார். எனக்கு அது பார்க்க டென்ஷனா இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் சொல்லும்போது ஐயோ அப்படியே அப்பா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் டென்ஷன் ஆகும். பட் என்னால என்ன செய்ய முடியும், ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாத்தி விட முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. மெயினா நான் எங்க ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்ச காரணமே வந்து நான் வந்து எஸ்சி பொண்ணு. நாங்கள் லவ்னும் சொல்ல முடியாது, அரேஞ்சுன்னு சொல்ல முடியாது. வீட்டில் அவங்க என்னை பார்த்துட்டு வந்து பொண்ணு கேட்டு மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம் தெரியும். நீ இது அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா யாருமே வந்து நல்ல பொண்ணெல்லாம் கேட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்தாலே என் பையன் பிறந்து 1 மாதம் கழித்து அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். நான் பேக் விட்டுட்டு வந்துட்டேன். திரும்ப போய் நான் அதை எடுக்கும்போது வீடு கழுவி விட்டுன்னு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து அந்த ஈகோ எல்லாமே எனக்கு க்ளீனாக தெரியும். விரும்பி கல்யாணம் பண்ணாலும் அந்த தனி சொம்பு வச்சுக்கிறது, தட்டு தனியாக வச்சுக்கிறது, இதுவே எங்களுக்குள்ள ஒரு இதுவாக இருந்து பிரிஞ்சிட்டோம். இல்லைம்மா, இதெல்லாம் வந்து ஆனால் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே என் பையன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே தான் இருப்பான். இப்போ ஆள் பார்க்கறதுக்கு ஃபேட்டாக என்ன மாதிரியே தான் இருப்பான். ஆனால் அவங்ககிட்ட இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படியே நான் பார்த்தேன். எது வேணான்னு நான் வந்தனோ அதை நான் அப்படியே அவங்ககிட்ட பார்க்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் என் பொண்ணு வந்து பார்க்க அவரை மாதிரியே இருப்பாள். ஆனால் அவளோட ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கும். சிங்கிள் பேரண்ட்ஸ் மற்றும் அவர் குழந்தைகள்னு பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். அவரோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் விஜயலட்சுமி தேவராஜன் அவர்கள், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட். அவருமே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். நான் டு ஸ்டார்ட் டாக்டர்கிட்ட கேட்கும்போது நிறைய பிள்ளைகளை பற்றியும் பெற்றோர்களை பற்றியும் பேசிட்டு இருந்தோம். இந்த சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனால் அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்டை? ஒற்றை பெற்றோரா? ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப 2 பெற்றோர் 3 பெற்றோர்னு இருக்குதா? ஸோ அந்த சிங்கிள் பேரண்ட், பேரண்டிங் 2 வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர் இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் 1 இருந்தவங்களை கேட்டு பாருங்க. அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன. முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள், லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா,
நிறைய பேர் வந்து இப்போ இங்கே உட்காந்துக்கும்போது சில பேரை கேட்டேன் ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்தில் இருந்த அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும். நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலைன்னா அந்த குழந்தை சர்வை ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோடைய பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தா சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது. எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில 2 முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவரை மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரு சரியில்லை விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த 2க்கும் நடுமத்தில ஒரு 2 கட்டாம் உறவு சேர்ப்பு இருக்கு. அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே. சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தா லிவிங் டுகெதர் தான். இப்ப புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் 2 பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்பு தான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர். இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கல்யாணன்ற ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்குன்னே தெரியறது இல்லை. இன்னொன்று, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க. எனக்கு அது தோணுச்சு. நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க. இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் இன்னும் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? ஸோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது 3 இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க. படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சலாம் யாராவது எடுத்துட்டு போயிடும், இன்னொருத்த எடுத்துக்குவான். ஆமா. ஸோ இதை தான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சிங்கிள் பேரண்ட்னு அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் கூட
பழக்கத்தில் இருக்க வார்த்தைகளாக சொல்றேன். அவர்களுக்கு கவுன்சிலிங் நீங்க அதிகமாக கொடுக்குறீங்க. ஆஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கூட நிறைய பேர் வர்றாங்க. நீங்களும் ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்திருக்கீங்க. இன்றைய சூழலில் என்னவாக இருக்கிறார்கள் இந்த ஒற்றை பெற்றோர் நினைக்கிறீங்க? ஸோ கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. சொசைட்டின்னு பேசாதீங்க, நம்ம தான் வளர்க்குறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அவங்கள கொண்டு வர்றதுக்கு நம்ம தான். கான்சென்ட்ரேட் வந்து உங்க குழந்தை மேல போடுங்க இன்ஸ்டெட் ஆஃப் பாதரிங். அப்போ சொசைட்டி என்ன பண்ண போகுது? சொசைட்டி ஒன்றும் பண்ணாதுங்க. அந்த குழந்தைக்கு அவங்க என்ன படிக்கணும், அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். 12 இயர்ஸ்ல நல்ல மெச்சூரிட்டி வந்துடும். அப்போ உங்க ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லுங்க, அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது வரைக்கும் நீங்க ஒரு லைட்டா ஸ்டோரி சொல்லி வைங்க. சொசைட்டியை பார்த்து குழந்தைய வளர்க்காதீங்க. அதுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுத்து வளங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து பெற்றோருக்கு சொல்றது. பிள்ளைகளுக்கு சொல்றது என்ன சொல்லுவீங்க? பிள்ளைங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மிக்சட் லேயரா இருக்காங்க. ரொம்ப குழந்தைத்தனமும் இருக்கு, பெரியவங்க 4 பேரும் இருக்காங்க. இவங்க வந்து அவங்க சொல்றாங்க நாங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், கஷ்டப்பட்டு, அது ரொம்ப சீரியஸா மென்டல் ப்ரெஷரா எடுத்துக்காதீங்க. ஓகே, கண்டிப்பா கஷ்டப்பட்டு நான் உங்க ஹஸ்பண்ட் கூட நாங்க இருந்தாலும் உங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படுறது தான் லைஃப். ஸோ அதை மென்டல் ப்ரெஷரா எடுத்துக்காம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்மளால முடியும். அந்த பாட்டை விட்டுருங்க, எனக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்ற பாட்டை விட்டுருங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது இல்லையா, எல்லாம் பேசிக் நீட்ஸ் கிடைக்குது எல்லாம். அதனால அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்றத பாருங்க. நான் 20 இயர்ஸா சிங்கிள் மதர். என் பொண்ணு இன்னைக்கு அவ டிசிஷன் எல்லாமே அவ தான் எடுக்கிறா. எல்லாமே நான் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஃப்ரம் 12 இயர்ஸ் அவங்க தான் எடுக்கிறாங்க, அவங்க தான் படிக்கிறாங்க, அவங்க தான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நீங்க வரணும். உங்க பேர்டன் அவங்க கிட்ட கொடுக்க கூடாது. ஓகே, பொதுவா தமிழா போன்ற நிகழ்ச்சிகள் என்னன்னா, இரு தரப்பு 2 பேர் உட்கார்ந்து 2 பேரும் ஒருவரோடு விவாதிப்பதும் உரையாடுவதுமா விவாதிப்பதா இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி முழுமையா வந்து ஒரு உரையாடலா போனதுக்கான காரணம், பிள்ளைய பூரா ஒரு பக்கம் ரொம்ப நெகிழ்வாகவும் ரொம்ப உயர்வாகவும் கருத்துக்களை சொன்னதான் நினைக்கிறேன். இந்த சிங்கிள் பேரண்ட்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஐயா மருத்துவர் சொன்னார். சரிதான், ஆனா இதுக்கு ஒரு வார்த்தை வேணும் தானே. புதுசா ஒன்று வந்துருச்சு, என்ன வார்த்தைன்னு தெரியல, தெரியாம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒற்றை பெற்றோர்னு. அப்ப மருத்துவர் சொன்ன ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிராமத்துல இன்னமும் ராமாயி மகன்னு சொல்லுவான், ஆனா இங்க அப்பன் பேரை சொல்லி தான் சொல்லுவான் அப்படிங்கிற இடம் இல்லை. அது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இடம். ஏன்னா இந்த உலகத்துல உன்னையே ஒண்ணுதான் உண்மை, அம்மா உண்மை. ஆனா அப்பாங்கிறது என்ன, அம்மா மேல வச்சிருக்க நம்பிக்கை, அம்மா சொல்ற அப்பான்னு, அதனால அது அப்பா இல்லையா. அப்ப இப்படி ஒரு அம்மாவா இருந்து அந்த பிள்ளைய வளர்க்கும் போது நம்ம அதை வந்து ஒரு பெரிய சாகசமா நினைக்க வேண்டியது இல்லையோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப பெற்றோர்கள் போட்ட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பெரும்பான்மையா எல்லா பிள்ளைகளும் சொல்றது யாரோடையும் பழகாதுன்னு சொல்றது. அதை மட்டும் சொல்லி கொடுத்துறாங்க பிள்ளைக்கு. எல்லாரோடையும் பழக வைங்க. உங்களுக்கு சமூகத்தின் மேல அச்சம் இருந்தா அதை கண்காணிங்க. இன்ஸ்டாகிராம போய் கண்காணிக்கிறது சரி, சரியா, ஆனா தள்ளி நின்று கண்காணிங்க. பிள்ளைக்கு தெரியாம கண்காணி, அதுக்கு பேர் தான் கண்காணிக்கிறது. பிள்ளைக்குமே தெரிஞ்சு பார்த்தா அதுக்கு பேர் கண்காணிக்கிறதா? நம்ம அடைஞ்ச அனுபவத்தை ரொம்ப பத்திரமா அப்படியே அந்த பிள்ளைக்கு கடத்த வேண்டாம். அது வேற கை, வேற காலு, வேற கண்ணு, வேற மனசு, வேற மூளை, அது வந்துட்டு போகுது. அதுவா எனக்கு தெரியாது, இன்னொன்னு அதுக்கு புறமா தெரிஞ்சிடலாமே. அம்மா பாட்டு பாடுமா, பையன் கேட்ட உடனே அம்மாவை கண்ணீர் வந்துருச்சு. அவனுக்கு அந்த எமோஷன் எதுவுமே இல்லை. அம்மா விடுமா கணத்துல பாட்டை பாடுங்கிறான். கிளம்பு கடையை சத்துங்கிறான். அவனுக்கு என்ன எமோஷன் இருக்கான ரொம்ப இருக்கு. ஏன்னா அந்த அம்மாவை பாட வச்சு கேட்க நினைக்கிறான். சரிம்மா விடுமா, இப்ப எதுக்கும் எல்லாரும் அழுதுனா ஒண்ணு போறப்ப அழுகுறதுனால தீரப்போகுதா? ஒண்ணு தீராதுங்கிற போது அந்த கணத்துல அந்த பையன் அம்மாவாயிடுறான், அம்மா பிள்ளையாயிடுறாங்க. இந்த பக்கம் இருக்க எல்லா பிள்ளைகளுமே அம்மாக்களை விடவும் அப்பாக்களை விடவும் பிரமாதமா இருக்காங்க. இதை விட ஒரு பிரமாதமான தலைமுறையை இந்த பிள்ளையை உருவாக்கும் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு கௌரா பதிப்பகம் வழங்க உருவாய் 4000 மதிப்புள்ள புத்தகங்கள் பரிசாக கொடுப்பது வழக்கம். வாங்க நீங்க கேக் பண்ணுவது. கௌரா பதிப்பகம் வழங்கும் 4000 மதிப்புள்ள புத்தகங்கள் வந்து இந்த பக்கத்து பரிசா பெறுறது. வாங்க நீங்க தான் பாட்டு பாட்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தற்கு வழங்கும் தமிழா ஸ்பெஷல் பார்ட்னர் பாஷ்யம், கிரவுன் ரெசிடென்சஸ் கோயம்பேடு, கோபரேஷன் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸ் மற்றும் திருமண சீர்வரிசை பொருட்கள் வாங்க 90 ஆண்டு பாரம்பரியமிக்க MA எத்திராஜல் நாயுடு, பாரிஸ், சென்னை. மீண்டும் சந்திப்போம்.